சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். முத்திரையோட பேர் என்ன அப்படின்னா ருத்ர முத்திரை. ருத்ரன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிவனோட ஒரு அம்சம் தான் ருத்ரன். ஓகேவா? ருத்ரன் எப்படி இருப்பார்? அப்படி ஃபயர் மாதிரி இருப்பாரா? ஆமாம், அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ருத்ரன் அந்த மாதிரி நம்ம மனசும் உடம்பும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு, அதாவது தண்டுவடம் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது கூணு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா முதுகு வலி இருக்குன்னாலும் சரி, இந்த மாதிரி முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரை வந்து ரொம்ப அற்புதமான முதிரை. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய முதிரைகள் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இதுவும் வந்து பெஸ்ட்டு முத்ரா ஃபார் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான அற்புதமான முதிரை இது. சரிங்களா? மனசு தைரியமாகிறதுக்கு, ருத்ரன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தைரியமான ஒரு கடவுள் இல்லையா? மனசு தைரியமாகிறதுக்கு, ஓகே, பய உணர்வு போகிறதுக்கு, நம்ம எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டான முதிரை அப்படின்னா ருத்ர முதிரைன்னு சொல்லலாம். இப்போது அப்படிப்பட்ட அற்புதமான ருத்ர முதிரையை நம்ம குருஜி நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ருத்ர முதிரை. ருத்ர முதிரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது ருத்ர முதிரை எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கை எடுத்துக்கங்க. மிடில் ஃபிங்கர், முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்பும் ஜாயின் பண்ணிக்கிறோம். தென் ரிங் ஃபிங்கரும் தம்பும் ஜாயின் பண்ணிக்கிறோம். மிடில் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா பாருங்கள். முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்பும், ரெண்டாவது ரிங் ஃபிங்கரும் தம்பும். இப்போது நமக்கு லிட்டில் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட்லையும் முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான், மிடில் ஃபிங்கர் தான், அதர் 2 fingers ஆர் ஸ்ட்ரைட். ஸோ 2 கையிலையும் இந்த மாதிரி முத்ரா வச்சுட்டு கையை வந்து மடி மேலே மேல் நோக்கி வச்சுக்கணும். மடி மேலே மேல் நோக்கி. ஓகேவா? ஸோ இதுதான் பொசிஷன். மறுபடியும் கையை வந்து மடி மேலே மேல் நோக்கி வச்சுருக்கோம். கண்ணை மூடிட்டு கவனத்தை முதிரையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் நிமிர்ந்து உட்காந்து, தரையில் உட்காந்து நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் ஈஸியாக கிடைக்கும் ருத்ர முதிரையில். சரிங்களா? இப்போது ருத்ர முதிரை எப்போல்லாம் பண்ணலாம், இப்போ முத்ரா வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பின உடனேயும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது காலையில் எழும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த நேரம் ஒரு 15 minutes பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணலாம். வெயிட் லாஸ் தேவைப்படுறவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை 15 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது, அது மாதிரி முட்டி வலி இருக்குது, அப்போது என்னோடய முதுகு வந்து நம்ம வந்து லேப்டாப்லேயே உட்காந்து இப்போ எப்படி ஆயிடுது, இப்படி கோணலாம் ஊற விழுந்துருக்கு, அப்படிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா 3 வேளை பண்ணலாம். 15 நிமிஷம் 3 வேளை, காலையில், மதிய உணவுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஈவினிங். எப்பவுமே முதிரை வந்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ காலையில் இந்த மாதிரி பண்ணுங்கள். சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 hours பிரேக் இருக்கணும். ஒரு முதிரா பண்ணுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் இடையில 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கங்க. சரியா? இப்போது இன்றைக்கி நம்ம குருஜி கொடுத்த அற்புதமான முதிரையான ருத்ர முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் தைரியமாகவும், அதே மாதிரி உடம்பு ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கிறதுக்கு அற்புதமான முதிரை இது. ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.